வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து நம்ம பயணத்தை வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பயணம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடாது. ஆக்சுவலா விடவும் வந்து முடியாது. இது வந்து ஒரு ஆத்மா பயணம். ஸோ வந்து இது வந்து விட முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட தேர்வு அப்படிங்கிறதோட நம்மளுடைய ரெகக்னைசேஷனை வந்து நம்ம வந்து இது பண்றது. ஒரு சாதாரண உறவு மாதிரி இது வந்து வேண்டாம், விட்டுடலாம் அப்படிங்கிற சாய்ஸ் வந்து இதுல வந்து கிடையாது. இந்த பயணத்தின் மூலமா என்ன தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யார், நான் யார், நான் வந்து என்ன விழித்து கொண்டேன், எது என்னோட இருந்து அவேக்கனிங் ஆச்சு அப்படிங்கிறது, அந்த அந்த சோலுடைய ரிமெம்பரன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியணும் கண்டிப்பா. அதனாலதான் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நார்மலா ஒரு உறவு கிடையாது இது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து இந்த பயணத்தின் மூலமா வந்து இப்போ வந்து உங்களை நீ வந்து மறுப்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. இப்போ வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை வந்து விடுவது அப்படிங்கிறது கிடையாது. அந்த தொடர்பை வந்து விடுவதும் அப்படின்னு கிடையாது. உண்மையான என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிவ் அப் வந்து நம்ம வந்து இத வந்து இப்போ நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா, நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயையோ! நம்ம மனிதர்களை வந்து விடுறோமே! நம்ம வந்து அந்த தொடர்ப வந்து விடுறோமே! அப்படிங்கிற மாரி நம்மளுடைய தாட் வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். நம்ம அந்த அதாவது நம்மளுக்கு தெரியாம, அதாவது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பயணத்தை வந்து நீங்க நார்மலா ஒரு பயணம், அ ஒரு வெளி தேடலுக்கான பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெர்சன விடுறோமே அப்படிங்கிற ஒரு தாட், அதாவது நார்மல் தாட் வந்துரும் உங்களுக்கு. அப்ப நார்மல் தாட் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன, அது அப்படி மாரி நார்மலா தாட் எடுத்து, நீங்க இத வந்து விட்டுறலாம் அப்படிங்கிற மாரி நீங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இது வந்து மனச்சோர்வை வந்து வந்துரும். ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். நான் எப்பவும் அதான் சொல்றேன். இந்த பயணம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முழுமையை வந்து குடுக்கும். ஸோ ஒரு வெறுமை வந்துரும். ஏதோ ஒன்று தவறா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு வந்து ஏன்னா இது ஆத்மாவோட பயணம். ஸோ ஏதோ ஒண்ணு தவறா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, வாழ்க்கையில வந்து ஒரு பாஸ் மோடு வந்து உருவாகிரும். சரிங்களா? அப்போ நம்ம நார்மலா இது இது வாழ்றதுக்கான ஒரு பயணம் அப்படிங்கிறத நீங்க தாட் எடுத்துட்டீங்கன்னா, இது எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன அப்போ ஒரு ரீயூனியனுக்காண்டி தான் இத நம்ம போறோம் அப்படிங்கிற மாரியும் வந்து யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு உங்களே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாகுறதுக்காண்டி தான் இந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். பல பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்றது அதுதான் வந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அது அது கிடையாது. நம்ம சும்மா சேர்றது மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய அவேக்னிங்கை வந்து நம்ம வந்து கைவிடவே கூடாது. நம்மளுக்கான விழிப்புணர்வு தன்மையை வந்து நம்ம வந்து விடவே கூடாது. அதுதான் வந்து நெவர் கிவ் அப் அப்படிங்கிறது. ஸோ வந்து இது வந்து கிவ் அப் செய்தால் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபியர் ஒரு அதான் சொல்றேன்ல, சோர்வு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுரும். அப்ப நீங்க உண்மை தன்மையை வந்து விட்றாப்ல ஒரு ஃபீல் வரும். அதனால தான் ஏதோ ஒண்ணு வந்து மனசுக்குள்ள வந்து உங்களுக்கு முழுமையடையாத தன்மை வந்து வரும். அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கனெக்ஷன்ஸ் மோடு வந்து கட் ஆகுற மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ ஆத்மாக்குள்ள வந்து ஒரு அழுத்தத்தை வந்து நீங்க வந்து அ அழுத்தத்தை எடுக்க வேண்டியது வந்துரும். ஸோ அப்ப வேறு மனிதர்கள், வேறு சூழ்நிலைக்கு வந்து நீங்க வந்து திரும்ப வரும்போது, உங்களுடைய லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க நீங்க. ஏன்னா, இந்த பயணம் போயிட்டே இருக்கும். திடீர்னாப்புல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அவேக்னிங்கை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரும். அப்போ ஒரு லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாம அதுலருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். அப்போ அதனால என்ன அப்டின்னா, இப்ப நெவர் கிவ் அப் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு ஹர்ட்டிங்க வந்து உருவாக்கக்கூடாது. அத புரிஞ்சுகிட்டு நீங்க வந்து செயல்படுத்தணும். சரிங்களா? ஸோ இப்போ எத வந்து கிவ் அப் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செல்ஃப் ஒர்க்க வந்து நீங்க விட்டே குடுக்கக்கூடாது. செல்ஃப் ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதான் இந்த பயணத்தினுடைய ஒரு பெரியது. நீங்க எவ்வளவுதான் வந்து என்ட்ட வந்து ரொம்ப மணிக்கணக்குல நீங்க பேசினாலும், உங்களுக்குள்ள ப்ராசஸ் நீங்க பண்ணல அப்படின்னு சொன்னா, அது வந்து எதுவுமே வந்து ப்ராசஸ் நடக்காது. ஸோ அத வந்து முயற்சி பண்ணணும். ஒரு ஒரு
ஒரு 1/2 அன் ஹவர் 1 மணி நேரம் கூட உங்களுக்காண்டி நீங்க வந்து இதை யூஸ் பண்ணல உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுக்காம இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து வேஸ்ட். சரிங்களா? ஸோ ஒரு ஹீல் பண்றது நம்மளுக்கு இது ஏதோ ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கு. என்ன பெயின் இருக்கு, ஏன் பெயின் இருக்கு, எதுக்கு பெயின் இருக்கு, அந்த பெயினை வந்து எப்படி வந்து விடலாம், அந்த பெயின்லயே வந்து வாழணும், இந்த பெயின் தான் இந்த ஜேர்னி, இதுக்கே அடிக்ட் ஆகிடக்கூடாது நீங்க. சரிங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியே வரணும், அது கூட பழகிடக்கூடாது நம்மளுக்கு. ஸோ ஒரு இப்போ அப்ப என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா சேசிங்கை வந்து விடணும். செல்ஃப் சாக்ரிஃபைஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு என்ன நினைச்சுப்பாங்கன்னா ஏதோ ஒரு இதுல இருந்து வந்து இதுக்குள்ள வந்து விழுந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு உங்களே வந்து பெரிய தியாகி மாதிரி செல்ஃப் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுவாங்க. இது தப்பு. இந்த ஜேர்னியில பொறுத்தவரை செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறதே வந்து இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு விதமான உங்க ஆத்மாவையே வந்து வஞ்சனை பண்றதுக்கு வந்து சமானம். சரிங்களா? ஸோ இது செய்யவே கூடாது இது. ஏன்னா இது உங்களை அறியறதுக்கான ஜேர்னி. சரிங்களா? உங்களை உணர்றதுக்கான ஜேர்னி. ஸோ அதுல போயிட்டு நான் பெரிய தியாகி வள்ளல் அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து தப்பு. ஸோ அந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் வந்து இருக்கக்கூடாது. உன்னை உணர்றதுக்கான பயணத்தில் இருக்கும்போது இதை வந்து ஒரு சாக்ரிஃபைஸ்ல வந்து கொண்டு செல்லக்கூடாது. அப்புறம் வந்து ஐயோ அவர் இல்லாமல் நான் இல்லவே இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டும் எடுக்கவே கூடாது. அதாவது ஃபைனலா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இல்லைனாலுமே நான் வந்து என்னால வாழ முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அது ஒரு ரொம்ப அட்டாச்மெண்ட்லயும் போயிடக்கூடாது. அதனாலதான் சேசிங், ரன்னர் அதெல்லாம் வந்து வரும். அட்டாச்மெண்ட்னா இல்ல அவங்கதான் வேணும், நான் அவங்க கிட்ட யூனியன் ஆகுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து போராடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. உங்களே வளர்த்திருக்கிறதுக்கான ஒரு ஜேர்னி தான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்ன மாற்றுறதுக்காண்டி தான் இந்த ஜேர்னியை நான் வந்து பண்றேனே ஒழிஞ்சு அவங்களுக்காக இல்ல, பிறருக்காண்டி வந்து கிடையாது. என்னையே நானே வந்து புதுப்பிச்சுக்கிறேன், எனக்காக நான் வந்து செய்யறேன் அப்படிங்கறதான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ நம்ம மாறணும். அப்ப மாறும் போது என்ன அப்படின்னா அந்த பெயின் வந்து என்னதான் மாறிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பவரா மாறிடும். நீங்க எவ்வளவுக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து வலியை சுமந்துக்கிட்டே அந்த வலியிலே வந்து பழகிடக்கூடாது. இதுதான் இந்த வலி தான் எனக்கு வந்து இறை கொடுத்தது, நான் இதிலே தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அந்த வலியை எப்படி பவரா கன்வெர்ட் பண்றதுங்கிறதை வந்து கத்துக்கணும். அதுக்குதான் நீங்க அவேக்கனிங் ஸ்டேஜ் இதெல்லாமே கொடுக்குது இறை. ஸோ அந்த வலியை வந்து ஒரு பவரா மாத்தணும். அட்டாச்மெண்ட் எவ்வளவுக்கு நீங்க வந்து ஸ்டார்டிங்லனா வந்து பயங்கர அட்டாச்மெண்ட் ஆயிருப்பீங்க. அந்த அட்டாச்மெண்ட்டே உங்களை வந்து கொன்று எடுக்கும். அந்த அட்டாச்மெண்ட்டை நான் அவேர்னஸா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒன்னொன்னையும் நீங்க பார்க்கணும். எந்த அளவுக்கு உங்களை வந்து பவராக்கலாம் அப்படிங்கிறதே வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு இதுதான் வந்து யூனியனுக்கான ஒரு ப்ராசஸ். அதாவது யூனியனுக்கு முன்னாடி ஒரு யூனியன் உங்களுக்குள்ள எடுக்கிற ஒரு ப்ராசஸா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இந்த நோ சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளே பலவாட்டி பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நோ அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா நான் வந்து பெரிய தியாகி வள்ளல் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நோ சொல்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தயங்கியிருப்போம். ஏன் நோ சொல்றது தயங்கியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பவுண்டரி செட் பண்ண வந்து நம்ம தயங்கியிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம், நோ சொன்னா அன்பு குறையும், அது வந்து கடுமையா நான் வந்து தெரிய ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறதை வந்து நீங்க வந்து நோ சொல்றதுக்கு வந்து தயங்கிக்கிட்டே இருப்போம். அது ஆக்சுவலா அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஃபால்ஸா வந்து ஒரு சாஃப்ட்னஸை வந்து நீங்க வந்து இப்ப வாராகியை பொறுத்தவரை நீங்க வச்சுக்கோங்களேன். வாராகி தெய்வத்தை வந்து நான் எடுக்கிறதுனால அதை வச்சு சொல்றேன். இது வந்து நம்மளுக்கு உள்ள ப்ராசஸ். நீங்க வந்து உள்ள எந்த தெய்வத்தை எடுத்தாலும் இந்த ரூட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து போகும். யாராவது உங்களை வந்து ப்ளீசிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்து ப்ளீஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து அழிச்சிருவாவா. சரிங்களா? அப்படி ஃபால்ஸ் சாஃப்ட்னஸா உண்டு பண்ணி உங்களை வந்து ஒரு எமோஷனலா வந்து உங்களை வந்து அடிக்ட் பண்ண நினைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து உடைச்சிரும். அது வந்து பிரேக் ஆயிரும் உங்களுக்கு. அப்ப ஏன் அப்படின்னா இது வந்து உண்மை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து இது வந்து முழுக்க வரும். ஸோ அந்த நோ அப்படிங்கிறது அவங்க மேல கோபம் கிடையாது, ஒரு நம்ம விளக்கம் கொடுக்கணுங்கிறது தேவையும் கிடையாது, ஜஸ்டிபிகேஷனும் வந்து எனக்கு தேவை கிடையாது. நீ 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 என்ன நான் நோ சொன்னதுனால நான் அன்பு குறைய போறதும் கிடையாது,
கிடையாது. நான் அதுக்கு போய் நான் வந்து ஒரு பெரிய விளக்கம் குடுத்துட்டு, நான் ஏன் வந்து நோ சொன்னேன் அப்படின்னு நான் வந்து விளக்கம் குடுக்குற அவசியமும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ அந்த 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 பிரசன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு உணர வைக்கணும். சரிங்களா? அந்த நோ அப்படிங்கிற அந்த பிரசன்ஸை வந்து பவுண்டரிஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நம்ம குடுக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க பவரா வந்து நீங்க வந்து எடுக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து உங்களுக்காண்டி ஆத்மா வஞ்சனை இல்லாமல் நீங்க வந்து வாழலாம். இது எல்லாமே உங்களே வந்து தாழ்த்திக்கிற ஒரு மெத்தட். சரிங்களா? சோ இது வந்து உங்களை வந்து வளர்க்கறதுக்கு தான் வந்து உங்க உங்க பவர் உங்க ஆத்மாவுடைய பவரை தெரியறதுக்கு தான். நீ யார் அப்படிங்கிற உணர்றதுக்கு தான் இந்த பயணமே ஒழிஞ்சு, ஒரு ப்ளீசிங் பண்றதுக்காண்டி எல்லாத்துக்கும் வந்து அடிபணியணும் அப்படிங்கிற கான்செப்டுக்கான பயணம் வந்து இது வந்து கிடையாது. சரிங்களா? சோ அது அது வந்து நிறைய ஸ்டேஜ்ல வந்து நீங்க நோ சொல்ல வேண்டியது வரும். எப்படி அப்படின்னா, அந்த நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனசுல போட்டுக்கிட்டு விளக்கம் குடுக்கணுமா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. ஐயையோ! நான் மன்னிப்பு ஐயையோ! சாரி அப்படிங்கிற மாரி ஒரு பிட்டினஸ வந்து நம்மளுக்குள்ளயே வந்து உருவாக்கிக்க கூடாது. சாஃப்ட்னஸா வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது. காமா இருக்கணும், ஸ்லோவா இருக்கணும், கிரவுண்டடா இருந்து தெளிவா சொல்லிரணும். அவ்வளவுதாங்க. இந்த இந்த நோ சொல்றதுலயே வந்து எப்படி பாருங்க, நோ சொல்றதுலயே காமா, சாஃப்ட்டா, கிரவுண்டா இருந்து சொல்ல சொல்ல வந்து பழகியிருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு சரியா படல. நான் வந்து இதுல வந்து இருக்க மாட்டேன். அவ்வளதான். ஃபுல் ஸ்டாப். முடிஞ்சிருச்சு. அவ்வளதான். எனக்கு வந்து இது சரியா படல. ஸோ நான் வந்து அதை வந்து செய்ய மாட்டேன். அப்போ எனர்ஜெட்டிக்கும் வந்து நோ அப்படிங்கிற கான்செப்டும் வந்து சொல்லணும் அப்படின்னா சொல்லித்தான் நான் வந்து ஆகணும். அப்போ அந்த ப்ரெஷர் போட்டு வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்ம அதனால வந்து ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வருந்தக்கூடாது. சரிங்களா? சோ இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு ஒரு பயம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிரேக் ஆகணும். பயம் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடாது. இப்ப நான் நோ சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மள விட்டு போயிருவாங்களேங்கிற பயம் இருக்கக்கூடாது. நோ சொன்னேன்னா நெறைய மாஸ்க் வந்து கலந்து கீழ தான் விழதான் செய்யும். நெறைய ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். சிதறிரும். ஸோ இது வந்து எனக்கு தோல்வியா? இல்லை. கிடையவே கிடையாது எனக்கு. எனக்கு என்னோட அலைன்மென்ட் இது. சரிங்களா? ஸோ அப்பம் நான் நான் எனக்குள்ள வந்து ஒரு 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 இதை வந்து என்னோட அமைதியை குலைக்கும் எந்த செயலுக்கும் நான் வந்து விளக்கம் தர மாட்டேன். என்னோட அமைதியை வந்து எனக்கு வந்து அமைதி தான் எனக்கு முக்கியம். என்னோட அமைதியை குலைக்கிற இதுக்கு வந்து நான் விளக்கம் கூறுறதுக்கு அவசியமும் எனக்கு வந்து கிடையாது. ஸோ ஒரு கில்ட் ஃபீலிங்லயே வந்து நோ சொல்லக்கூடாது. இப்போ எப்படி ஹீலிங்கா அத வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ நோ சொல்லிட்டே சிலவங்க வந்து ட்ராமால போய் விழுந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் அதுக்கு வந்து உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க இப்ப நோ சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு தோல்வியா நீங்களே நினைச்சுக்கிட்டு ஒரு ட்ராமாவ உண்டு பண்ணிக்கிருவீங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு யாரு ஹீல் பண்ணுவா? அதுக்கு ஹீலிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து அலைன்மென்ட் ஏன்னா இது வந்து அலைன்மென்ட் அப்படிங்கிறது. ஏன்னா நெறைய மாஸ்க் கலண்டு கீழ விழும். நீங்க நோ சொல்லி பார்த்தா தான் தெரியும். மாஸ்க் எல்லாம் கீழ விழும். ஸோ நெறைய வந்து இதுல வந்து பார்க்க வேண்டியது வரும் உங்களுக்கு. ஸோ நெறைய உறவுகள் வந்து போகலாம். ஸோ அதெல்லாம் வந்து தாங்கணும். அத தாங்கிக்கிட்டு, அதை ஒரு ட்ராமாவா நீங்களே வந்து உண்டு பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படும். இது தேவையானவங்களுக்கு. ஸோ பெட்டர் நம்மள வந்து ஒரு பவரா உருமாறிட்டு, நம்மளுக்கான பவுண்டரீஸ வந்து செட் பண்ணணும். இப்போ இது இது இப்டி நீங்க பண்ணல அப்டின்னு சொன்னீங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் ஒரு ப்ளீசிங் ஸ்டேஜ்ல வந்து நீங்க இருக்கிறீங்க அப்டின்னா, இத வந்து ஆத்ம வஞ்சனை சரிங்களா? உங்க ஆத்மாவை நீங்களே வந்து வஞ்சிக்கிறீங்க. எப்டி அப்டின்னு கேட்டீங்கன்னா, என் கர்மானா இப்படி வலி தான் நான் வந்து குடுக்கணும். எனக்கு அடிக்கடி வலிக்க தான் செய்யும். அப்படிங்கிற ஒரு தாட்ட வந்து நீங்க வந்து எடுத்துருவீங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வலிய என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து நியாயப்படுத்த ஆரம்பிச்சுருவீங்க. இதுதான் தப்பு. இதுல தான் நல்லா கவனிக்கணும். அந்த வலியை நியாயப்படுத்துவீங்க பாருங்க. அங்க தான் நீங்க வந்து தோத்து போயிருவீங்க. சரிங்களா? என்ன நியாயப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் வலிக்கும். அத நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாரி நீங்க உங்களுக்குள்ளே வந்து நியாயப்படுத்துவீங்க. சரிங்களா? அப்போ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லையோ, இல்லை வந்து உணர்ச்சிகள் மெயினா வந்து உங்களுடைய உணர்ச்சிகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க எங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அது வந்து என் கர்மா. இத நான் தாங்கி தான் ஆகணும். இதுதான் வந்து புண்ணியம். இதெல்லாம் சுத்த பேத்தல். சரிங்களா? இப்படி கிடையவே கிடையாது. நீ நீ வலிச்சுக்கிட்டு தான்
அந்த கர்மாவை வந்து நீ தாங்கி உனக்கு வந்து உன் உணர்ச்சிகளுக்கு மரியாதை புறக்கணிக்கப்படும் போது அது வந்து என் கர்மா, இந்த கர்மாவை நான் தாங்கிதான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம வந்து இருக்கிற ஒரு தவறான ஒரு புரிதல். சரிங்களா? சோ கர்மா அப்படிங்கிறது என்னன்னா எதுக்காண்டி கொடுக்குறாங்கன்னா உனக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பாடத்தை வந்து புகட்டுறதுக்கு தான் வந்து கர்மா. சரிங்களா? நீ என்ன செயல் ஏற்கனவே செய்திருந்தாயோ அந்த செயலுக்கான ஒரு வினையை வந்து உனக்கான அந்த அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எப்படி கடந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தன்மையை கொடுக்கறதுக்கு தான் கர்மாவை ஒழிஞ்சு அந்த வழிக்குள்ளே கடந்து நீ சாகணும் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? சோ வந்து அதுல வந்து நீ துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி அந்த துன்பம் தான் அப்படிங்கிறத நீங்க எடுக்கவே கூடாது. சரிங்களா? அது அது துன்பம் வலி இதெல்லாம் வந்து போக்கணும். சரிங்களா? அப்பதான் வந்து இதுல நீங்க அத உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் வஞ்சிக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ இதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இருக்காது. அதுல வந்து நிறைய கதை கட்டுவாங்க. சுயநலம் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அது செல்ஃப் ஜேர்னி இதெல்லாம். சரிங்களா? இது உங்க ஆத்மா பயணம். சோ நெவர் கிவ் அப்ங்கிறதே உங்களோட அவேக்கனிங்கை வந்து நீங்க தடுக்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இதுல வந்து வரும். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சிலவங்க வந்து சைலன்ஸ் அப்ப வந்து மெச்சூரிட்டியா இருந்தாதான் வந்து பேச்சு வரும். சோ நான் வந்து பேசாமல் வந்து நான் இருந்து நான் அடக்கி எல்லாத்தையும் உள்ள வைத்துக்கிண்டு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுவும் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப வந்து ஓகே. அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இப்ப பேசாம நான் நிறைய பேர்ட்ட எனக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது ஏன் வந்து எல்லாரும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஒன்னும் மெச்சூரிட்டி அடையல. ஆக்சுவலா நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு ஸ்டேஜ்ல. அப்புறம் அந்த அந்த அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து தெரிய வருது. சரிங்களா? அந்த ஸ்டேஜ்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றேன் நான். அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து வரணும். எவ்வளோ பேர் வந்து ட்வின் ஃப்ளேம்ல இருக்கிறாங்க. தமிழ்ல வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க. எல்லாரும் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்? ஆ அப்படின்னு யோசிக்கணும். ஏன் வந்து நம்ம வந்து வரமாட்டோம் அப்படிங்கிறதையும் ஏன் ஒரு ஒரு இதை வந்து ஒரு சேவையா கூட ஏன் வந்து செய்யறதுக்கு வந்து நம்ம தயங்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து யோசிக்கணும். ஏன்னா இது இருக்கும் நம்மளுக்குள்ள. என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மெச்சூரிட்டி வந்து வரணும் அப்படிங்கிற நம்மளுக்குள்ளே ஒரு தாட் வந்து இருக்கும். அப்ப நான் வந்து அதை அடக்கி 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 உள்ள இப்போ நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா என்னோட கொஞ்சம் வீடியோஸையும் நான் நிறைய டெலீட் பண்ணிட்டேன். அப்போ வந்து நான் அடக்கி வச்சது எல்லாம் நான் வந்து அத்தனை வருஷம் கத்துக்கிட்டதும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் அவ்வளவு பெரிய பெரிய வீடியோவா போட்டிருப்பேன். அப்போ அப்ப என்ன அப்படின்னா இவ்வளவு இதை எனக்குள்ள நான் வந்து வச்சு இருந்திருக்கேன். புரியுதுங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லாம வந்து நான் வந்து வச்சு இருந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா மெச்சூரிட்டி வரட்டும் மெச்சூரிட்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வந்து ஒரு இதை வந்து நான் வந்து போட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்து அதெல்லாம் வந்து ஒரு ஆத்ம வஞ்சனை மாதிரிதான். சரிங்களா? அந்த அந்த வஞ்சனை தன்மையை வந்து நம்மகிட்ட இருந்து வந்து நீக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வெயிட்டிங் மோட்லயே வந்து இருப்போம் நம்ம. அவர் மாறிடுவாரு. என்னைக்கு மாறுவாங்க? அது எதுக்கு நமக்கு தேவையா? ஒரு நாள் அவர் உணர்வார். இதெல்லாம் நம்ம டயலாக்ஸ் இருக்கும். நிறைய இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அது வரைக்கும் உங்க வாழ்க்கை வந்து ஃப்ரீஸா மாறிடும். சரிங்களா? அவங்க மாறுவாங்க. அவங்க வந்து உணருவாங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து வெயிட்டிங் மோட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை வந்து ஃப்ரீஸ் மோடுக்கு போயிரும். உங்க ஆசைகள் வந்து மியூட்டுக்கு போயிரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். இது எல்லாமே பண்ணி தான் பண்ணும்போது இத வந்து கத்துக்கிடணும் நம்ம. இதுல அவங்க வந்து எதுக்கு மாறணும், நம்ம வெயிட் பண்ணணும். அவங்க எதுக்கு உணரணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட லைஃப்ப வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணணும். ஸோ டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நம்ம வாழ்றதுக்கு தான் வந்து இங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ அதெல்லாமே வந்து கத்துக்கிடணும். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் கால காலமாக நம்மளுடைய ஆத்மாவையே நம்ம வந்து வஞ்சித்துட்டு இருந்திருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய தவறு செஞ்சிருக்கிறோம் பாருங்க. சரிங்களா? அப்போ பிறரை வஞ்சிக்கிறது இருக்கட்டும். முதல்ல நம்மள நம்மளே வஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறோம். சரிங்களா? அதுதான் இதுல வந்து முக்கியம். அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவோம்? ஐயோ! எங்க அம்மா ரொம்ப ரொம்ப சோதிக்கிறா என்னைய. ஸோ எனக்கு வந்து இதுதான் என் தலையில எழுதிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து இது பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவோம். இதான்ப்பா எனக்கு கிடைச்ச கதி. அவ்வளவுதான். நான் என் தலையில இப்படிதான் எழுதியிருக்கு போல
அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு சுயசரிதை எழுதிட்டு உட்காந்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ஓவர் கிவிங்கும் வந்து குடுக்கக்கூடாதுங்க. வித்தவுட் ரிசீவிங். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓவர் கிவிங் வித்தவுட் ரிசீவிங். இந்த கான்செப்டையும் வருது. அதாவது சும்மா சும்மா அதான் நான் சொல்றேன். சும்மா சும்மா குடுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு வந்து பயப்படுறது. அப்புறம் வந்து பரவால்ல போனா போயிட்டு போகுது. இதெல்லாம் வந்து அது அது வந்து எல்லாமே ஒரு பர்டனா உங்களுக்குள்ள வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்றேன். ஸ்ட்ராங்கா இருங்க. நோ சொல்ற இடத்துல நோ சொல்லுங்க. ஸோ தனிமையா இருக்கிறது வந்து சுமையே வந்து கிடையாதுங்கிறதை வந்து உணருங்க. ஸோ அதெல்லாம் பண்ண பண்ண வாழ்க்கை வந்து ஜாலியா மாறும் உங்களுக்கு. இதுதான் வந்து உங்களுக்குள்ள உள்ள ஒரு அலைன்மெண்ட் நீங்களே வந்து உருவாக்கிக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை வந்து ஒரு அலைன் பண்றதுக்கு தான் வந்து இந்த ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? தெரிஞ்சுட்டு எதுக்குனாலும் வந்து டாலரேட் பண்ணக்கூடாது. அவங்க அப்படித்தான். நான் வந்து அம் ஒருத்தவங்க வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாரியும் நம்ம வந்து பண்ணிக்கக்கூடாது. டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து பண்ணக்கூடாது. மேனிப்புலேஷன், எமோஷனல் ஆப்சன்ஸா இருக்கக்கூடாது. அவர் நேச்சரே அப்படித்தான். இப்படி பலவாறு நம்மளே ஏதோ ஒண்ணு நம்மளே வந்து அப்படி பண்ணிக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து செய்யக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விதமான ஒரு ஆத்ம வஞ்சனை. நம்ம ஆத்மாவை நம்மளே வந்து வஞ்சிக்கிறோம். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இதுல இருந்தெல்லாம் வந்து மீண்டாதான் வந்து உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தன்மையில இருந்து நீங்க இந்த ஆத்ம பயணத்தில் வந்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ வந்து கிவ் அப் அப்படிங்கிறதே வந்து இதுல வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்களை அடையிறதுக்கு தான் இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து கிடையாது. உங்களுக்குள்ளே வந்து அவேக்னிங் ஆகிறதுக்கான ஆத்ம பயணம் இது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே வந்து பவரா மாறலாம். வழியிலே வந்து இருக்கக்கூடாது. வழியில இருந்து பவரா வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு இதையும் வந்து நீங்க கவனிச்சு உங்களுக்குள்ள ஒர்க் பண்ண ஏன் வந்து இது வந்து எனக்கு துன்பமா இருக்கு? ஏன் வந்து வலி வருது? எதற்காண்டி நான் வந்து இப்படி இருக்கிறேன்? நான் ஏன் வந்து இதை வந்து செய்யணும்? என்னோட லைஃபைக்காண்டி தான் இந்த பயணம் வந்து வந்திருக்கு. ஸோ அப்ப என்னோட லைஃபுக்காண்டி நான் வந்து எப்படி 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 இருக்கணும்? அப்படிங்கிறதே நீங்க தெரிய உங்களுக்குள்ள வந்து பவர் ஆக்கிக்கிட்டே வந்து போவீங்க. ஸோ ஆத்மா வந்து பவர் ஆகணும். இந்த ஜேர்னிய வந்து பயந்து போய் விட்டு போயிட்டு, இல்ல வழியிலோடையே வந்து வருஷ காலமாக இங்கேயும் போகாம, அங்கேயும் போகாம அப்படியே நெறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒண்ணு இந்த பயணத்தையும் எடுக்க மாட்டாங்க. ஆனா பேசிக்கலா இந்த பயணத்தை நீங்கள் நெனைச்சாலும் விடவும் முடியாது. முதல்ல அத அக்செப்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க இது நீங்க நெனைச்சா கூட இத வந்து விட முடியாது. இது வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, இது கிடைச்சது தான் உங்களுக்கு. ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை உணர்ந்துட்டு நீ திருப்பி அந்த அந்த மாற்றத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதே ஒரு கற்பனை. அது நடக்கவே நடக்காது. இந்த பயணத்துக்குள்ள வந்துட்டு, இல்ல வேண்டாம் நான் பழைய இதுக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நார்மலா எங்க தான் நீங்க போய் நடிச்சு, வாழ்ந்து பண்ணாலும் உங்களால ஒரு முழு ஒரு திருப்தினஸ், ஒரு ஹோல்னஸ் உங்களுக்குள்ள வந்து எடுக்கவே முடியாதுங்க. இந்த பயணத்தின் வீரியத்தன்மையே வந்து அதுதான். ஏன்னா ஆத்மா இது வந்து ஆத்மாங்கிறது லேஸ் இது கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்படி கற்பனையிலே இல்ல நான் வந்து போயிட்டேன். உங்களுக்கு உங்களே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு, அந்த வலியோடயே இருந்துகிட்டு, அந்த அந்த இந்த இருக்கிற லைஃபையும் வந்து தொலைச்சுக்கிட்டு, அப்படி எதுக்கு வாழணும் அப்படிங்கிறதை யோசிக்கணும். யோசித்தா ஹாப்பினஸ் வந்து வரலாம். அந்த வலியே, அந்த துன்பம் அதுல இருந்து மீண்டு நம்ம எப்படி வந்து ஹாப்பி மூடுக்கு வந்து வரணும். நம்ம நம்ம லைஃப வந்து எப்படி இது பண்ணணும். ஸோ நோ அப்படின்னா நோ. ஆத்மா வஞ்சனை எதுவும் செய்யாமல் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பயணம் மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த அவ்வளோ கிஃப்டடான பயணம் இது. ஸோ தேங்க் யூ.